அதே மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்றது, ஃபெய்த் எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது யார் மேலன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் மேல யாருக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. இன்னைக்கு ரன் அடிக்கலாம், விக்கெட் எடுக்காம இருக்கலாம், இன்னைக்கு சுமாரா இருக்கலாம். பட் ஆனா அவனுக்கு வந்து சரியான மென்டரிங் கொடுத்து, ஈகோ சிஸ்டம் கொடுத்து, கிளைமேட்டை கொடுத்து, எல்லாம் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணா எந்த மாதிரி வேர்ல்ட் பீட்டர் ஆவான்ற மாதிரியே தான் போறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்ல எடுத்த செலெக்ஷன் தான் நீங்க படிச்ச பெயர் எல்லாமே நான் சொன்ன இந்த பிளேயர் கூட, பெத்தால் கூட. ஸோ அது மாதிரி அட்டகாசமான செலெக்ஷன்ஸ். அவங்க ஏன் டி டுவெண்ட்டி மாதிரி தான் டெஸ்ட் மேட்சே ஆடுறாங்க இல்லையா? ஸோ அட்டகாசமா அடி தான். அவங்க எப்படின்னா போனா அடிச்சு கொளுத்திடலான்ற மாதிரி ஒன்று அவங்க கொளுத்திப்பாங்க, 2-3 நாள்ல அடிபட்டுருவாங்க, இல்லை ஆப்பனண்ட் அடிச்சு சாச்சிருவாங்க. நியூசிலாண்டில் கூட பார்த்தீங்கன்னா 2 கேம் அட்டகாசமாக ஆடினாங்க. 3வது கேம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக ஆட்டு போயிட்டாங்க. 4வது டிவிஷன் சைடு மாதிரி ஆட்டு வந்து முடிச்சுட்டு வந்துனே இருந்தாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானோடையும் ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா 700 ஏதோ அடிச்சாங்க, ப்ரூக் 300, அந்த ரூட் 250 எல்லாம் அடிச்சு கீழ்ச்சிட்டாங்க பாகிஸ்தானை. அதுக்கப்புறம் டேர்னிங் ட்ராக்ஸ் போட்டாங்க, பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே கொட்டிக்கினாங்க, 9 பின்ஸ் மாதிரி மடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரே மாதிரி தான் ஆடுறாங்க. டி டுவெண்ட்டியில் இன்னும் ஹைட் அண்ட் லெவலுக்கு இழுத்துன்னு போயிடுவான்னு நினைக்கிறேன்.